கண்களை மூடி தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் பிதாவே. இந்த அருமையான நேரத்துக்காக நன்றியுடமை துதிக்கிறோம், நன்றியுடமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆண்டவரே உபவாச நாளிலும் ஆண்டவரே நீர் எங்களோடு பேச வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை குறித்து நீர் என்ன நோக்கம் வைத்திருக்கிறீர் என்பதை ஆண்டவரே நாங்கள் தெரிந்து கொள்ள இந்த நாளிலே எங்களோடு நீர் பேசும் சுவாமி. எங்களை ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை எங்களோடு கொடுக்கும்படியாக தேவன் தந்த இந்த மகாபெரிய கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். மேலும் அன்போடு அழைத்த சந்திரமோகன் அண்ணன் அவர்களுக்கும் கிரேஸ் டிவியில் இந்த நாளிலே இங்கே வந்து ஆண்டோடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற ஒவ்வொரு நாளிலும் இந்த உபவாச கூடுகைக்கு தவறாமல் கலந்து கொள்ளுகிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றியையும் வாழ்த்துதலையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சகோதரர் அண்ணன் அவர்கள் சொன்னது போல கீழ்த்தளம் அது வெகு நாட்களாக அது காலியாக இருந்தது. நான் ஜெபிக்க கேட்டுக்கொண்டது நிமித்தம் ஒவ்வொரு உபவாச கூடுகையிலும் நீங்கள் எல்லாரும் ஜெபித்தீர்கள். கர்த்தர் அந்த ஜெபத்திற்கு பதில் தந்து அதிலே பாதி அளவுக்கு அது ரெண்டு பேசி அது முடிக்கப்பட்டது. தொடர்ந்து இன்னும் மற்றொரு பாதி இருக்கிறது. நாம் தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார். இந்த நாளிலும் நாம் ஒரு காரியத்தை குறித்து நாம் தியானிப்போம். சாமுவேலை குறித்து சில காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் ஆசைப்பட்டேன். நான் வாசிக்கலாம். சாமுவேலின் முதலாம் புஸ்தகம் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை யாராவது ஒருவர் வாசிங்க. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எப்ராயிம் மலை தேசத்தில் இருக்கிற சோப்பிம் என்னப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு எல்கானா என்று பேர். புத்திரன். பாருங்க, ஒருவேளை இந்த நாளில் நம்ம சாம்வேலை பார்க்கிறதுக்கு முன்பாக சாம்வேலின் தகப்பனாகிய எல்கானாவை குறித்து நம்ம பார்ப்போம். ஒருவேளை நம்ம எல்கானாவை குறித்து பார்க்கும்போது வேதாகமத்தில் பொதுவாக வந்து இன்னாருடைய மகன் அப்படின்னு சொல்லி பொதுவாக முடித்து விடும். ஆனால் இந்த எல்கானாவுக்கு ஒரு நீண்ட ஒரு பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த எல்கானா யார், அவன் இவனுடைய குமாரனாகிய அவனுடைய குமாரன் என்று சொல்லி ஒரு 3-4 தலைமுறைக்கு அந்த பட்டியலை கொடுத்து இவன்தான் எல்கானா என்று சொல்லி வேதம் நமக்கு எல்கானாவை குறித்து சொல்லுகிறது. ஒருவேளை இந்த எல்கானா எப்ராயிம் மலை தேசத்தான் என்று சொல்லி இங்கே அறிமுகப்படுத்தப்பட்டாலும் இவன் யார் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது இவன் ஒரு லேவி கோத்திரத்திலே பிறந்த ஒரு மகனாக காணப்படுகிறான். எனக்கு அருமை நம்ம வாசிக்கலாம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 33, 34, 37, 38 நீங்கள் வாசிக்கும் பொழுது வாசிங்க. 1 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 33 கோகாத்தியரின் குமாரரில் ஏமான் என்னும் பாடகன், இவன் யோவேலின் குமாரன், இவன் சாமுவேலின் குமாரன், இவன் எல்கானாவின் குமாரன், இவன் எரோகாமின் குமாரன், இவன் எலியேனின் குமாரன், இவன் தோகாவின் குமாரன். வாசிங்க தொடர்ந்து. இவன் சூப்பின் குமாரன், இவன் இல்கானாவின் குமாரன், இவன் மாகாத்தின் குமாரன், இவன் அமாசாயின் குமாரன், இவன் எல்கானாவின் குமாரன், இவன் யோவேலின் குமாரன், இவன் அசரியாவின் குமாரன், இவன் செபனியாவின் குமாரன். நீங்கள் அப்படி தொடர்ந்து நீங்கள் வாசிக்கும் பொழுது 38ஆம் வசனத்தில் கடைசியில் எப்படி முடியும் என்றால் இவன் இஸ்ரவேலின் குமாரனாகிய லேவியின் குமாரன். ஸோ இந்த லேவியின் குமாரரில் அப்படியே லைனாக அப்படி மேலே வரும்போது அந்த லேவி குமாரரில் ஒருவனாக வந்தவன் தான் யாது? இந்த எல்கானா. இந்த எல்கானாவின் மகன் தான் யாது? சாமுவேல் என்று சொல்லி. ஏன் இதை நம்ம வாசிக்கிறோம் என்றால் இந்த எல்கானா லேவியின் கோத்திரத்தில் பிறந்தபடினால் இந்த நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். லேவியின் புத்திரர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஆசரிப்பு கூடாரத்திலே ஆசாரிய வேலை செய்வதற்கு இவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த ஆசாரிய ஊழியத்தை செய்ய வேண்டிய இந்த எல்கானாவுக்கு இந்த ஆசாரிய ஊழியம் செய்வதற்கான காரியங்களை அவனுக்கு மறுக்கப்படுகிறது. அவன் செய்யக்கூடாது. அவன் வந்து ஆசாரியனாய் செயல்படுவதற்கு
செய்வதற்கு அவன் தகுதியற்றவன், எல்கானாவுக்கு எந்த தகுதியும் இல்லை என்று சொல்லி எல்கானா ஆசாரிய ஊழியத்தை செய்யாதபடிக்கு தடை செய்யப்பட்ட ஒரு குடும்பமாக இந்த எல்கானாவின் குடும்பம் காணப்படுகிறது. காரணம் என்னவென்றால், நம்ம வாசிக்க கேட்டு இந்த பகுதியில் நீங்கள் வாசித்து வந்தால், இவன் லேவியின் கோத்திரத்திலே பிறந்தவனாய் இருந்தாலும் இவன் எந்த வழியிலே வந்தவன் என்றால் கோதாகின் வழியிலே வந்தவன் என்று சொல்லி இந்த 1 நாளாகமம் இந்த சரித்திரத்தில் இந்த அட்டவணையிலே பார்க்க முடியும். இவன் லேவியின் கோத்திரத்திலே பிறந்தவன், ஆனால் இவன் எந்த வம்ச வழியிலே வந்தவன் என்றால் கோராகு வம்சத்திலே பிறந்தவனாக காணப்படுகிறான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இந்த கோராகின் வம்சத்திலே பிறந்த இந்த எல்கானாவுக்கு ஒருவேளை ஏன் என்றால் நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம், கோரா என்ன செய்தான் என்று சொல்லி நாம் என்னாகமத்தின் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கலாம். அது ஒரு சின்ன காரியத்தை சொல்லிவிட்டு நாம் வந்துவிடலாம். என்னாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம், என்னாகமம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இத்சேயாரின் மகன் கோராகு என்பவன் ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாபின் குமாரராகிய தாத்தானையும் அபிராமையும் பேலேதின் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரில் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களுமாகிய 250 பேர்களோடும் கூட மோசேக்கு முன்பாக எழும்பி மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே, இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள்? பாருங்க என்ன நடக்கிறது என்றால், இந்த கோராகு வேற யாரும் கிடையாது, மோசேயுடைய சித்தப்பா பையன் தான் இந்த கோராகு. இந்த கோராகு என்ன செய்கிறான் என்றால், அவன் ஒரு கூட்டத்தை தனக்குள்ள கூட்டுகிறான். என்ன செய்கிறான் என்றால், தாத்தான், அபிராம், ஓன் என்று சொல்லி ஒரு கூட்டத்தை கூட்டி என்ன செய்கிறார்கள் என்றால், மோசேக்கு விரோதமாக இவர்கள் பேசுகிறார்கள். என்ன பேசுகிறார்கள் என்றால், மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக, உன்கிட்ட மட்டும் தான் கர்த்தர் பேசுவாரா, என்கிட்ட கூட தான் கர்த்தர் பேசுவார், நீங்கள் உங்களை ரொம்ப மேன்மை பாராட்டுகிறீர்கள், சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள் தான், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறார், ஆனால் நீங்கள் உங்களை கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை உயர்த்துகிறீர்கள் என்று சொல்லி மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக இந்த கோராகு ஒரு சிறு கூட்டத்தை கூட்டி அங்கே பேசுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இதை கேட்ட உடனே மோசே என்ன பண்ணுகிறான் என்றால், முகம் குப்புற விழுந்து ஆண்டுடைய சமூகத்திலே அழுது புலம்புகிறான். ஏனென்றால் மோசே அவர்களை எப்படி நடத்தி கொண்டு வருகிறான், எவ்வளோ கடினமான சூழ்நிலை, மோசேயும் ஆரோனும் எப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் ஆண்டோடைய பேச்சை கேட்டு நடக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் ரொம்ப ஈஸியாக இந்த கோராகு இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்து மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக பேசுகிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவங்க பேசும்போது பார்த்தோன்னா ரொம்ப பக்திவான்கள் போல, ரொம்ப கடவுளுக்கு பிரியமானவர்கள் போல, கர்த்தருடைய சபை தான் எனக்கு முக்கியம், நீங்கள் தான் உங்களை மேன்மை பாராட்டுகிறீர்கள் என்று சொல்லி உண்மையான ஊழியர்காரர்களை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி தேவனுக்காக ஆண்டவருடைய வேலையை செய்கிறவர்களை இவர்கள் இப்படி பேசுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இந்த நாட்களிலும் என்ன நடக்கின்றது என்றால், ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கின்ற மக்களுக்கு விரோதமாக பேசுகிற ஏராளமானவர்களை நாம் பார்க்க முடிகிறது. ஒருவேளை நம்ம இந்த கிரேஸ் டிவியை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம், அது யூடியூப் சேனல்லையும் இருக்கிறது. ஆனால் அதனுடைய சப்ஸ்கிரைபரை பார்க்கும் பொழுது அதனுடைய எண்ணிக்கை கம்மியாக இருக்கிறது. ஆனால் ஒரு ஆண்டவருடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக ஒருவர் சேனல் நடத்துகிறார் என்றால், அதை பார்த்து அதற்கு சப்ஸ்கிரைப் செய்து அதை குறித்து பேசுகின்ற மக்கள், அதை குறித்து பரப்புகின்ற மக்கள் என்னதோ தாங்கள் பரிசுத்தவான்கள் போல, தாங்கள் கர்த்தருக்காக நிற்கிறது போல, தாங்கள் எல்லாம் உண்மையானவர்கள் போல, தாங்கள் செய்வதுதான் உண்மையான ஊழியம் என்பது போல, அவங்கள பார்த்தியா, அவங்களுடைய ட்ரெஸ்ஸை பார்த்தோமா, அவங்களுடைய நடவடிக்கைகளை பார்க்கலாமா, அவங்க பார்த்தீங்களா எப்படிலாம் நடக்கிறாங்க என்று சொல்லி ஆண்டவருடைய ஊழியங்களை செய்கிறவர்களை குறை சொல்லி கொண்டு தங்களை பரிசுத்தவான்களை போல காட்டிக்கொள்கின்ற ஏராளமான கூட்டத்தார் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்டவன் தான் இந்த கோராகு. இந்த கோராகு, ஒருவேளை இந்த கோராகு பார்ப்போம் என்றால், இந்த கோராகுக்கு என்ன அர்த்தம் என்றால், பனிக்கட்டி போல இருப்பான், பனிக்கட்டி போல இருப்பான். அப்படின்னா ஒருவேளை இந்த பனிக்கட்டியை எடுத்து நம்ம கையில் வச்சோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு அது எப்படி இருக்கும், நல்ல ஜில்லுன்னு இருக்கும், கொஞ்சம் நல்லா இருக்கும். தொடர்ந்து கையில் வச்சுட்டே இருந்தேன்னா கொஞ்சம் விழுன்னு இழுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கையில் வச்சேன்னா
சூடு போல் என்ன பண்ண முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதோடைய தன்மை என்ன இருக்குது, கொஞ்சம் நேரமாக என்ன பண்ணிகிட்டு இருக்கு, மாறிட்டே இருக்கிறது நம்ம பார்க்க முடியும். இந்த கோராகு அப்படிப்பட்டவன் தான். நான் சொன்னது போல் இந்த கோராகு மோசையுடைய சித்தப்பா பையன். இந்த கோராகை குறித்து யூதர்கள் இருக்கின்ற அந்த புத்தகத்திலாம் எழுதி இருக்கிறார்களாம். என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இவன் மோசையுடைய கூடாரத்துக்கு போவானா, மோசையுடைய கூடாரத்தில் போயிட்டு மோசையை பார்த்து, மோசை உங்களை மாதிரிலாம் யாரும் நல்லவங்க இருக்கவே முடியாது, நீங்கள் ரொம்ப நல்லவங்க, சூப்பராக ஊழியம் பண்ணுறீங்கன்னு சொல்லி மோசைக்கு முன்பாக என்ன பண்ணுவானா, நல்லபடியாக பேசுவான். வெளியே வந்த பிறகு என்ன பேசுவானா, இவரெல்லாம் ஒரு தேவ மனிதரா, எப்படி நடத்திட்டு இருக்காரு பாருங்க, இவருக்கெல்லாம் அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மோசை பார்ப்பாதான். இப்போ தானே கூடாரத்துக்கு வந்து என்னை நல்லபடியாக பேசிட்டு போனா, இப்போது மற்றவர்கள் வந்து என்னை இப்படி வந்து சொல்கிறாங்க, இந்த கோராகு நல்லவனா கெட்டவனா தெரியவே மாட்டேங்குதே. நல்லவனை போல தனக்கு முன்பாக காண்பிக்கிறான், ஆனால் பின்னாடி தன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, அவர்கள் முதுகுக்கு பின்னாடி கெட்டவன். இவன் நல்லவனாகவும் தெரிய மாட்டேங்கிறான், கெட்டவனா ஒன்றும் புரிய மாட்டேங்கிறேன்னு சொல்லி இந்த மோசே யோசித்து கொண்டு இருப்பானா. ஒருவேளை இவன் கூட சேர்ந்த மக்கள், இந்த தாத்தான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நீரூற்றை உடையவன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு அர்த்தம். அப்படின்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் போய் கொண்டிருக்கும் பொழுது அந்த நீரூற்று எங்கெல்லாம் இருக்கோ அந்த நீரூற்று பக்கத்தில் தான் நான் எப்பவுமே வசிப்பேன்னு சொல்லி தனக்கு முதன்மையான அந்த, ஏன்னா தண்ணி இருந்தால் தான் சகல காரியங்களும் செய்ய முடியும், அந்த நீரூற்று பக்கத்தில் அவங்க பாளையம் இறங்கும் பொழுதெல்லாம் இவனுடைய குடும்பம் போய் அந்த ஃபஸ்ட்டு எங்கே போய் ஆக்கிரமிச்சிருவாங்கன்னா அந்த நீரூற்று இருக்கிற இடத்துல போய் என்ன பண்ணிடுவாங்களாம், ஆக்கிரமி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தனக்கு எல்லாம் கிடைச்சா போதும், மற்றவங்களுக்கு கிடைச்சா என்ன, கிடைக்காட்டிய என்ன, தனக்கு தான் முக்கியம், செல்ஃபிஷ், தனக்கு கிடைத்தால் போதும், எதுவாக இருந்தாலும் தனக்கு தான் முதன்மை, மற்றவர்களுக்கு நமக்கு மிஞ்சி போக தான் மற்றவங்களுக்கு என்ன பண்ணணும், கொடுக்கணும்னு சொல்லி ஒரு மனப்பான்மை உடையவனாக இருக்கிறான். அடுத்த ஆள் பேர் என்ன, அபிதாம். அபிதாம் என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா உயர்ந்த ஸ்தலத்தின் தகப்பன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படி வச்சிருக்காங்கன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் வரும் பொழுது அந்த வனாந்திரம் மேடும் பள்ளுமாக அப்படி இருக்கிற ஒரு இடமாக இருக்கும். ஒவ்வொரு இடத்திலும் பாளையம் இறங்கும் பொழுது ஜனங்கள் எப்படி தங்களை அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்கன்னா, இந்த முறை பள்ளத்தில் இருக்கிறவர்கள் அடுத்த முறை எங்கே பண்ணுவாங்க, மேட்டில் இருப்பாங்க. இந்த முறை மேட்டில் இருக்கிறவங்க அடுத்த முறை பள்ளத்தில் இருப்பாங்க. ஏனென்றால் இந்த சுழல் காற்றில் இந்த புழுதி காற்று வரும் பொழுது மேட்டில் இருக்கிற ஜனங்கள் அதிகமாக பாதிக்கப்பட மாட்டாங்க, ஆனால் பள்ளத்தில் இருக்கிற ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க, அதிகமாக பாதிப்புக்குள்ளாவார்கள். ஆகவே இவர்களுக்குள்ள தங்களுக்குள்ள ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட், இந்த முறை நான் பள்ளத்தில் இருந்து அடுத்த முறை நான் எங்கே பாளையம் இறங்கணும், தங்கணும், மேட்டில் இருக்கணும். மேட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, சரி நம்ம கடந்த முறை நம்ம என்ன பண்ணுவோம், மேட்டில் இருந்தோம், இந்த முறை என்ன பண்ணிடுவோம், பள்ளத்தில் இருப்போம்னு சொல்லி தங்களுக்குள்ளே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் செய்ய கொண்டு இருக்கும் பொழுது இந்த அபிதாம் வந்து அப்படிப்பட்டவன் கிடையாது. எங்கே பாளையம் இறங்கினாலும், எப்போ பாளையம் இறங்கினா நான் எங்கே தான் தங்குவேன், மேட்டிமையான இடங்களில் தான், மேலே தான் நான் இருப்பேன், நான் அப்படிப்பட்ட ஒரு உயர்வான இடத்துல தான் நான் இருப்பேன், உயர்வான ஸ்தலத்தில் தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு மனதை உடையவர்களாக இருப்பாங்க. ஒருவேளை ஊழியம் செய்வதற்கு கூட என்ன இருப்பாங்கன்னா, இந்த பொறுப்பு கொடுத்தா நான் செய்வேன், இல்லைன்னா என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன், இந்த பதவி கொடுத்தா நான் செய்வேன், இல்லைன்னா என்ன பண்ண மாட்டேன், அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் இருக்கிறவனாக இந்த அபிதாம் இருக்கான். ஓன் என்றால் என்ன அர்த்தம் என்றால் ரெண்டு பொருள்படும். ஒன்று சூரியன் அல்லது வெளிச்சம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒருவேளை சூரியன் வெளிச்சம் இதை எதற்கு அவர்கள் ஓனோடு ஒப்பிடுகிறார்கள் என்றால், அதாவது எல்லாரும் தன்னை என்ன பண்ணணும், பார்க்கணும், எல்லாருடைய அட்ராக்ஷன் என்ன பண்ணுவாங்க, சீக் பண்ணுறவனாங்க. உண்மையாக ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு இவர்களுக்கு மனதில்லை. இவர்கள் எதற்காக ஊழியத்தை செய்கிறார்கள் என்றால், ஜனங்கள் தன்னை பார்க்க வேண்டும், ஜனங்கள் தன்னை புகழ வேண்டும், ஜனங்கள் வந்து எல்லாருக்கும் ஓ இவ்வளோ விஷயத்தை செஞ்சது இவன் தான் அப்படின்னு சொல்கிறதுக்காக, அந்த ஒரு பேர் கிடைப்பதற்காக என்ன பண்ணுவாங்க ஒரு சில பேர். இன்றைக்கும் நம்ம இப்படிப்பட்ட கூட்டங்கள் எல்லாம் நம்ம சபைகளில் நம்ம கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் பார்க்க முடியும். இவர்கள் வெளியில் பார்க்கும் பொழுது ரொம்ப நல்லவர்கள் போல இருப்பாங்க, ஆனால் ஹிடன் அஜெண்டா என்பது எல்லாம் வெளியில் பார்த்தா பாருங்கள், இவங்களுடைய தன்மை நல்லவனா கெட்டவனான்னு இல்லை. இவன் ஒருத்தன் எனக்கு எப்பவுமே உயர்ந்த இடம் தான் வேணும்னு சொல்கிறான், ஒருத்தன் வந்து எதை கொடுத்தாலும் எதை செஞ்சாலும் தான் செஞ்சேங்கிற பேர் வெளியில் வரணுங்கிறதுக்காக தான் இருப்பான். இவங்களுடைய கேரக்டர்லாம் இப்படி இருக்க, ஆனால் இவங்க பேசுகிற பேச்சை பார்த்தீங்கன்னா
கர்த்தர் நம்ம மத்தியில் தான் இருக்கிறார். உங்ககிட்ட மட்டும் தான் இருக்கிறாருன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் எல்லாருக்குமான பொதுவானவர். கர்த்தருடைய சபை தான் ரொம்ப முக்கியம். கர்த்தரை காட்டிலும் நீங்கள் ஏன் உங்களை மேன்மைப்படுத்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு வெளிப்பிரகாரமாக பேசும்போது ஆமாம் இவங்க எவ்வளோ உண்மையாக பேசுகிறாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் ஹிடன் அஜெண்டா அவங்களுக்குள்ள என்ன இருக்குன்னா, எனக்கு எப்போவுமே உயர்வான இடம் தான் வேணும், நான் எப்போவுமே என்னுடைய பேர் தான் சொல்லப்படணும், எப்பொழுதுமே நான் இப்படி தான் முன்னாடி பேசினா ஒன்று பேசுவேன், பின்னாடி இன்னொன்று பேசுவேன் அப்படின்னு சொல்லுகிற ஒரு கேரக்டரை போல இருக்கிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்டவர்கள்லாம் அவர்களை தான் இப்பொழுது ஒன்று சேர்கிறார்கள். கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு, கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற மக்களுக்கு, ஆண்டவருடைய சொற்படி கேட்டு நடக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இப்பொழுது அவர்கள் பேசுகிறார்கள். இப்பொழுது அப்படி பேசின உடனே என்ன நடக்கிறது என்றால், மோசே ஆண்டவருடைய சமூகத்தில் அழுது புலம்பி அழுகின்றான். அவன் புலம்பி முடித்த பிறகு என்ன நடக்கிறது என்றால் வாசிக்கலாம். அதே என்னாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் வாசிங்க. அவன் இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி முடித்த உடனே அவர்கள் நின்றிருந்த நிலம் பிளந்தது, பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராகுரிய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருட்களையும் விழுங்கி போட்டது. பாருங்க, சிருஷ்டிப்பின் நாள் முதற்கொண்டு அந்த நாள் வரைக்கும், அது வரைக்கும் அவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் பூமியில் நடந்ததே கிடையாது. அவ்வளவு பெரிய ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. என்ன சம்பவம் நடைபெறுகிறது என்றால், பூமி பிளந்து என்ன பண்ணுறாங்க, உள்ள அந்த கோராகின் கூட்டம் உள்ளே இறங்குகிறது. இப்பொழுது நீங்கள் தொடர்ந்து வாசித்து பாருங்கள். இப்போ என்ன நடக்கிறது என்றால், இந்த சம்பவம்லாம் நடந்து முடிந்த பிறகு அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் கூட்டம் கூடி ஒரு முடிவு பண்ணுறாங்க. என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, லேவியின் வழியிலே வந்தவர்களாக இருந்தாலும் கோராகின் வம்சம் என்ன பண்ணக்கூடாது, ஆசாரிய ஊழியம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கட்டளை போடுறாங்க. அவர்கள் முடிவெடுக்கிறாங்க. மோசேயை சொல்லலை, கர்த்தர் சொல்லலை, ஜனங்களாக சேர்ந்து ஒரு முடிவு செய்கிறாங்க. பாருங்கள், இப்பொழுது என்ன நடக்குதுன்றா, இப்போ யாராவது மோசே கிட்ட போய் தங்களுக்கு ஏதாவது ஒரு பங்கு வேணும், பாகம் வேணும்னு சொல்லி கேட்டால் கூட அவங்க என்ன தான் போய் கேட்கணுமா, ஃபஸ்ட்டு அட்ரஸ் பண்ணும்போதே என்ன தான் அட்ரஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, நாங்கள் கோராகின் கூட்டத்தில் சேர்ந்தவங்க கிடையாது, அதனால் எங்களுக்கு பங்கு தாங்க, எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தாங்க அப்படின்னு தான் சொல்லி என்ன பண்ணுவாங்களாம், போய் பேசுவாங்களாம். வாசிக்கலாம். என்னாகமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. யோசேப்பின் குமாரனாகிய மனாசேயின் குடும்பங்களில் மனாசேயின் குமாரனாகிய மாகிரின் மகனான கிளையாத்துக்கு பிறந்த ஏபேருக்கு புத்திரனாய் இருந்த செலோபியாத்தின் குமார்த்திகளாகிய மக்லால், நோவால், ஒக்லால், மில்கால், திர்சால் என்பவர்கள் ஆசரிப்பு கூடார வாசலிலே மோசேக்கும் ஆசாரியனாகிய எலெயாசாருக்கும் பிரபுக்களுக்கும் சபை அனைத்திற்கும் முன்பாக நின்று, எங்கள் தகப்பன் வனாந்தரத்தில் மரணமடைந்தார், எங்கள் தகப்பன் வனாந்தரத்தில் மரணமடைந்தார், அவர் கர்த்தருக்கு விரோதமாக கூடின, அவர் கர்த்தருக்கு விரோதமான கூடின கோராகின் கூட்டத்தாரில் சேர்ந்தவர் அல்ல, கோராகின் கூட்டத்தில் சேர்ந்தவர் அல்ல, தம்முடைய பாவத்தினாலே மரித்தார். 4ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆகவே எங்கள் தகப்பனுக்கு குமாரன் இல்லாததினாலே அவருடைய பேர் அவருடைய வம்சத்தில் இல்லாமல் அற்று போகலாமா, எங்கள் தகப்பனுடைய சகோதரருக்குள்ளே எங்களுக்கு காணியாட்சி கொடுக்க வேண்டும், எங்களுக்கு காணியாட்சி கொடுக்க வேண்டும் என்று மோசேயின் இடத்துல போய் பேசுவதற்கு இவர்கள் மோசே கிட்ட போய் ஃபர்ஸ்ட் அவங்க சொன்ன விஷயம் என்ன விஷயம், நாங்க கோராகின் கூட்டத்தில், ஏன்னா இந்த கோராகின் வம்சம் சேர்ந்தவர்களுக்கு சுதந்திரம் மறுக்கப்பட்டது, காணியாட்சி மறுக்கப்பட்டது, அவர்கள் ஆசாரிய ஊழியத்தை செய்யாதபடிக்கு அவர்களுக்கு எல்லா உரிமைகளும் அவர்களுக்கு மறுக்கப்பட்டது, அவர்களை எல்லா மக்களும் தள்ளி வைத்தார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே தான் அப்படிப்பட்ட ஒருவேளை இந்த அதிகாரத்தில், ஒருவேளை இந்த ஞாயிற்றுக்கிழமையில் ஒருவேளை நீங்கள் இந்த செய்தியை நீங்கள் கேட்டிருக்கலாம், வாசிக்க கேட்டிருக்கலாம். வேதாகமத்தில் ஒருவேளை பெண்களுக்கு சொத்தில் பங்கு உண்டுன்னு சொல்லி தமிழ்நாட்டில் முதலாக சட்டம் இயற்றப்பட்டது, கலைஞர் அவர்களை இயற்றினார்கள் என்று சொல்லி சரித்திரம் இருக்குது. ஆனால் வேதத்திலே முதலாக பெண்களுக்கு சொத்து வேண்டும் என்று சொல்லி மோசே எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்கள், அங்கே நடக்குது. அந்த 4 பெண்கள் தான் போய் மோசேயின் இடத்துல போய்
கேட்கின்றாங்க. மோசே அதுக்கு ஓகே என்று சொல்லுகிறார். வேதாகமத்தில் உள்ளதை தான் கடவுள் நிறைவேற்றுகிறார். நிறைய பேர் சிரிக்கிறீங்க, வேதத்தில் உள்ளதில் தான் நம்ம பேச முடியும். கரெக்ட். ஓகே. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, அவர்களுக்கு சொத்துல பங்கு கிடையாது, அவர்களுக்கு காணியாட்சி கிடையாது, அவர்களுக்கு ஊழியம் செய்வதற்கு அவங்களுக்கு தகுதி கிடையாது. எல்லா விதத்திலும் அவர்கள் ஒதுக்கப்பட்டிருந்தார்கள். யார் ஒதுக்கப்பட்டிருந்தார்கள் என்றால், லேவியின் கோத்திரத்தில் வந்த எல்லாருக்கும் கிடையாது. கோராகு பார்க்கும்போது கோராகின் பிள்ளைகள் எல்லாம் சாகலை. அதுவும் பைபிளில் வசனம் இருக்கு, நான் காண்பிக்கிறேன். எல்லாரும் சாகலை, ஆனால் கோராகு செத்து போயிட்டான். கோராகின் புத்திரர்கள் எல்லாம் இப்போ அனாதையாக, கோராகு செய்த பாவத்தின் நிமித்தம், இந்த அபிராம் செய்த பாவத்தின் நிமித்தம், தத்தான் செய்த பாவத்தின் நிமித்தம், ஓன் செய்த பாவத்தின் நிமித்தம் இவர்களுக்கு எல்லாம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. ஆகவே இந்த கோராகின் வம்சத்தில் வந்த யாருக்கும் ஆசாரிய ஊழியம் செய்யாதபடிக்கு அவர்கள் தடை இருந்தது. எத்தனை தலைமுறைகள் தெரியுமா? இந்த கோராகு இந்த வம்சத்திலிருந்து நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தீர்கள் என்றால், இந்த எல்கானா வரைக்கும், எல்கானா 16வது தலைமுறை, சாமுவேல் 17வது தலைமுறை, கோராகுலேருந்து எல்கானா வரைக்கும் 16 தலைமுறைகள். எத்தனை ஆண்டுகள் கணக்கிடுகிறார்கள்? கிட்டத்தட்ட 600 ஆண்டுகள். 600 ஆண்டுகள் அவர்களுக்கு இந்த சாபம் இருந்தது. 600 ஆண்டுகள் அவர்களுக்கு இந்த தடை இருந்தது. 600 ஆண்டுகள் இந்த பாதையில் தான் அவர்கள் கடந்து சென்றார்கள். அவர்கள் சபை பொறுப்பில் கொடுக்கப்படுவதில்லை, அவர்களை ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியம் நேரிட்டது. ஜனங்கள் எல்லாம் அந்த வம்சத்தில் வந்தவர்களை பார்த்து, அதை போது பாதாளத்தினை இறங்கின குடும்பம் போது பாருங்க, அந்த வம்சம் போதுப்பாங்க, பாதாளத்தில் இறங்கிச்சு தெரியுமா? ஒரு கோராகு வம்சம், அந்த வம்சத்தில் வந்தவங்க தான் இவங்க, அந்த குடும்பம் தான் அது. அதனால் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்லி எத்தனை ஆண்டுகள் இப்படி அவங்களுக்கு பேர் இருந்துச்சு சொல்லுங்க? 600 ஆண்டுகள் அவர்களுக்கு இந்த பேர். 17 தலைமுறையாக இவர்களுக்கு இந்த பேர் இருந்துச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் எல்கானாவுடைய கதையை ஆரம்பிக்கிறது வேதம். 17வது தலைமுறை, 600 ஆண்டுகள், 12 நியாயாதிபதிகள் எல்லாம் முடித்த பிறகு இப்பொழுது வரும் பொழுது, இப்பொழுது எல்கானாவின் கதையை வேதம் ஆரம்பிக்கும் பொழுது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அன்னாளுடைய கற்பத்தை கர்த்தர் என்ன பண்ணியிருந்தார்? அடைத்து வைத்திருந்தார். இப்பொழுது என்ன, அன்னாள் என்ற வார்த்தைக்கு கிருபை பெற்றவள் அப்படின்னு சொல்லி ஒரு அர்த்தம். அந்த நாட்களிலே சாபத்திற்கெல்லாம் தலையாய் இருக்கிற ஒரு சாபம் என்னவென்றால், ஒரு பெண்ணுக்கு திருமணமான பிறகு குழந்தை இல்லை என்றால் அதுதான் எல்லா சாபத்தை விட பெரிய சாபம். குழந்தை இல்லை என்றால் அந்த நாட்களிலே. ஆகவே அவர்களுக்குள் ஒரு பழக்க வழக்கம் இருந்தது. என்ன பழக்க வழக்கம் என்றால், ஒருவேளை ஒருவன் ஒரு பெண்ணை திருமணம் செய்து விட்டான், ஒரு 10 ஆண்டுகள் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்றால் 10 ஆண்டுகள் கழித்து அந்த கணவன் மனைவியை விவாகரத்து செய்யலாம், அல்லது அந்த பெண்ணுடைய சகோதரியை திருமணம் செய்து கொள்ளலாம், அல்லது அந்த பெண்ணுடைய வேலைக்காரியை திருமணம் செய்து கொள்ளலாம். நீங்கள் அது ஒரு பழக்கமாக நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அதான் அந்த சாராளுக்கு கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் குழந்தை இல்லாத நேரத்தில் தான் ஆகாரை, அவளுடைய வேலைக்காரியை ஆபிரகாமுக்கு கொடுத்தாள். இப்படி பல காரியங்கள் இருக்கிறது. அதே போல இங்கே 10 ஆண்டுகள் இவளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. இப்பொழுது 10 ஆண்டுகள் கழித்த பிறகு தன்னுடைய சகோதரியாகிய பெனினாலை அன்னாள் என்ன பண்ணுகிறாள்? எல்கானாக்கு திருமணம் செய்து வைக்கப்படுகிறது. இப்போ எல்கானாவுக்கு எத்தனை பிள்ளைகள்? 10 ஆண் குழந்தைகள். அல்லேலூயா. பெனினாள் என்றால் விலையேற பெற்ற முத்து என்று சொல்லி அர்த்தம். அன்னாளுக்கு 10 ஆண்டுகள் ஆகி குழந்தை இல்லை. ஆனால் பெனினாளுக்கு திருமணம் முடித்த பிறகு எத்தனை ஆண் குழந்தைகள்? 10 ஆண் குழந்தைகள். கிட்டத்தட்ட அப்போது அன்னாளுக்கும் சாம்பேலுக்கும் திருமணமாகி இப்போ எத்தனை வருஷம் இருக்கும்? கிட்டத்தட்ட 30 வருஷம். சரி, ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு வருஷம் கேப் நம்ம எடுத்தால் 20 வருஷம். இங்கே அன்னாளுக்கு யாருக்கானே 30 வருஷம் திருமணமாகி அன்னாளுக்கு என்ன இல்லை? குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது. இப்பொழுது தான் இவள் அற்பமாக எண்ணப்படுகிறாள் என்று நினைத்த உடனே ஆண்டவருடைய சமூகத்தில் போய் விண்ணப்பம் செய்கிறாள். நம்ம வாசிக்கலாம் என்ன விண்ணப்பம் செய்கிறாள் என்று சொல்லி. 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே. போதும், இவள் ஆண்டவளை எப்படி அட்ரஸ் பண்ணுகிறாள் என்றால், சேனைகளின்
கர்த்தர். ஆண்டவருக்கு முதலாக சேனைகளின் கர்த்தர் என்று அழைத்தது யார் என்றால் வேதாகமத்திலே அன்னாள் தான். இந்த சேனைகளின் கர்த்தர் என்று சொல்லி முதலாவது 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் வந்துட்டுருக்கோம். அங்கே தான் சேனைகளின் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும்போது அப்படின்னு சொல்லி. 2ஆவதாக இந்த சேனைகளின் கர்த்தாவே எங்கே வருகிறது என்றால் இந்த இடத்தில் தான் வருகிறது. அன்னாள் ஆண்டவரை அட்ரஸ் பண்ணுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சில நேரங்களிலே ஜெபத்துக்கு நமக்கு பதில் வேத வேண்டும் என்றால் நாம் ஆண்டவரை எப்படி அட்ரஸ் பண்ணணுங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். எப்படி ஆண்டவரை நோக்கி கூப்பிடணுங்கிற. இதில் என்ன சேனைகளின் கர்த்தரே அப்படின்னா என்ன அர்த்தம் என்றால் இதில் ஆழமான ஒரு அர்த்தம் இருக்கிறதாக வேத அறிஞர்கள் சொல்லுகிறார். அவள் ஏன் சேனைகளின் கர்த்தர் என்று தேவனை அவள் அழைக்கிறார் என்றால் பாருங்க, சேனைகளை 2 விதமாக பிரிக்கிறார்களாம். ஒன்று வானத்தின் சேனை, இன்னொன்று பூமிக்குரிய சேனை. இந்த வானத்தின் சேனை என்றால் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், கோள்கள், இதெல்லாம் என்னது? வானத்தின் சேனை. பூமியின் சேனைகள்னா என்னது? நீங்க பேசுங்க, அப்படியே பார்த்துட்டே இருக்காதீங்க. நீங்க பூமியின் சேனைகள்லாம் என்னது சொல்லுங்க? மீன், மிருகங்கள், மரங்கள், செடிகள், கொடிகள், மிருகங்கள், இதெல்லாம் என்னது? பூமியின் சேனைகள். வானத்தின் சேனைகள், பூமியின் சேனைகள் என்று இந்த 2 சேனைக்கும் கர்த்தர் தலைவராக இருக்கிறார், கர்த்தரே அதிகாரியாக இருக்கிறார். என்ன முக்கியமான காரியம்னா, வானத்தின் சேனை பெருக்கத்தின் ஆசீர்வாதம் கிடையாது, ஆனால் பூமிக்குரிய சேனைக்கு பெருக்கத்தின் ஆசீர்வாதம் உண்டு. அல்லேலூயா. பாருங்க, ஒரு சூரியன் தான். சூரியன் பெருகி கொண்டே இருந்துச்சுன்னா என்ன ஆயிருக்கும்? யோசிச்சு பாருங்க. ஒரு சூரியன் குட்டி போட்டுட்டே இருக்கு அப்படின்னா ஒரு நட்சத்திரம் தான், ஒரு பூமி தான், ஒரு மாஸ் தான், எல்லாம் ஒன்று தான். சரியா? ஸோ வானத்தின் சேனை அன்னைக்கு எப்படி உருவாக்குறாங்களோ அது அப்படியே இருக்கு, இன்னைக்கு வரைக்கும் அப்படியே இருக்கு. அது ஒன்று தான், அதுக்கு பெருக்கத்தின் ஆசீர்வாதம் கிடையாது. புதிய புதிய கோள்கள் கண்டுபிடிக்கிறாங்களே தவிர அது புதிய கோள்கள் குட்டி போடலை, பெருகலை. சரியா? ஆண்டவருக்கு தெரியும் எத்தனை கோள் இருக்குன்னு. சயின்டிஸ்ட்கள் ஒன்று ஒன்றா கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் பூமிக்குரிய சேனைகள் மரமாக இருந்தாலும் சரி, செடியாக இருந்தாலும் சரி, பூச்சியாக இருந்தாலும் சரி, மிருக ஜீவனாக இருந்தாலும் சரி, மீனாக இருந்தாலும் சரி, மனுஷனாக இருந்தாலும் சரி, எல்லாமே என்ன ஆகிட்டு இருக்கு? பெருகி கொண்டே இருக்கிறது. எல்லாம் பெருகி குட்டி போட்டு பிள்ளையை பெற்று என்ன பண்ணுறாங்க? பெருகி கொண்டே இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ அன்னாள் இதை தான் அட்ரஸ் பண்ணுகிறான் ஆண்டவரை நோக்கி. நீ சேனைகளின் கர்த்தர், நான் எந்த சேனையை சேர்ந்தவன்? பூமிக்குரிய சேனையை சேர்ந்தவள். என்னை பெருக பண்ண வேண்டியது உம்முடைய கிருபை. அல்லேலூயா. உம்முடைய கடமை. நான் பூமியின் சேனையா என்னை வைத்திருக்கிறீர் என்றால் நான் பெருக வேண்டும், நான் பெருக வேண்டும். ஆண்டவரே, நீ சேனைகளின் கர்த்தர் அல்லவா, என்னை பூமிக்குரிய சேனையாக நீர் வைத்திருக்கிறீர், அப்படி என்றால் நான் பெருக வேண்டும் என்று சொல்லி அந்த நோக்கத்தோடு ஆண்டவரை நோக்கி அவள் அழைக்கிறாள். கர்த்தர் அவள் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார். அல்லேலூயா. அவளை பெருக பண்ணுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது கர்த்தர் நம்மை பெருக பண்ண தேவனா இருக்கிறான். ஒருவேளை இந்த உபவாச கூட்டத்திற்கு வந்திருக்கிற நம்ம ஆண்டவருடைய நோக்கம் என்னவென்றால் நம்மை வலது புறமாகவும் இடது புறமாகவும் பெருக செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே தான் ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கும் போது நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், அந்த ஆசீர்வாதத்தின் விளைவு என்னவாகும் என்றால் உன்னை நான் பெருக பண்ணுவேன். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எப்போ? ஆண்டவர் ஏசாயால சொல்லும்போது சொல்லுகிறார், நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நீ நடக்கிற இடங்கள் எல்லாம் உனக்கு சொந்தமாகும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இன்றைக்கு இருக்கின்ற எந்த மனிதர்கள் எல்லாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி பாருங்கள், அத்தனை பேரையும் தேவன் ஆசீர்வதித்து இருக்கிறார். அவர்கள் ஒருவேளை இருக்கும்பொழுது ஒரு கைப்பிடி மண் அளவுக்கு கூட அவர்கள் சொந்தக்காரர்களாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எப்பொழுது தேவன் அவர்கள் வாழ்க்கையில இடைப்பட ஆரம்பிக்கிறார்களோ உடனே தேவன் அவர்களை பெருக பண்ண தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பொழுது ஆண்டவர் நமக்கு சேனைகளின் கர்த்தராய் வெளிப்படுகிறாரோ அப்பொழுது தேவன் நம்மை பெருக பண்ணுகிற தேவனாய் இருப்பார். அல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு இந்த உபவாச கூட்டத்திற்கு வந்திருக்கிற நமக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஒருவேளை இந்த நாள் வரை எப்படி நம்முடைய வாழ்க்கை இருந்ததோ நமக்கு தெரியாது, ஆனால் இந்த நாளிலிருந்து ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை சேனைகளின் கர்த்தராக வெளிப்பட போகிறார். அல்லேலூயா. ஒருவேளை அடுத்த ஆண்டு இதே நாளிலே நாம் திரும்பி வரும்பொழுது நமக்கு வியாபாரங்கள் பெருகி இருக்கும், நம்முடைய தொழில்கள் பெருகி இருக்கும், நம்முடைய சந்ததிகள் பெருகி இருக்கும், நம்முடைய எல்லைகள் பெருகி இருக்கும், நாம் நிலங்கள் வாங்கி இருப்போம், நாம் வீடுகள் கட்டி இருப்போம், நம்முடைய ஊழியத்தின் எல்லைகளையும் தேவன் விரிவாக்குவார். அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தராக தேவன் நமக்கு இந்த காரியத்தை செய்ய போகிறார்.
எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் புதிய ஏற்பாட்டில் எந்த அற்புதத்தை வேண்டுமானாலும் வாசியுங்கள், அத்தனை அற்புதங்களும் பெருக்கத்தின் அற்புதம் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. 5 அப்பம் 2 மீன் என்ன ஆயிடுச்சு? பெருகிடுச்சு. அல்லேலூயா. 6000 பிசாசுகளை துரத்தின ஒரு மனிதன் அந்த ஊரை ரட்சித்தான், அந்த கிராமத்தை ரட்சிப்பான். பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருந்தார். மீன் இல்லாமல் நம்ம ஜெபித்தோம், மீன் இல்லை, ஆனால் மீன் உண்டாயிடுச்சு. ஒரு படகு அல்ல, 2 படகுக்கு மீன் உண்டாயிடுச்சு. ஆண்டவர் பெருகி கொண்டே தான் இருப்பார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அது ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம். வேதம் சொல்லுகிறது, சிலுவையின் வழியாக அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதத்திற்கு நீங்களும் நானும் சொந்தக்காரர்களாய் மாறிவிட்டோம். அல்லேலூயா. இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு அந்த வாக்குத்தத்தம் கொடுப்பார். என்ன வாக்குத்தத்தம் கொடுப்பார் என்றால், பழுகி பெருக போகிறோம். ஆண்டவர் அதைத்தான் சொன்னார், நீங்கள் பழுகி பெருகி பூமியை, அதுதான் ஆசீர்வாதம். முதலாவது தேவன் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம் என்னவென்றால், நீங்கள் பழுகி பெருக வேண்டும். அவர் பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தின், அதை தான் வேதம் சொல்லுகிறது. அதுக்கு என்ன அர்த்தம் என்றால், ஜெகோவா ஜெவாயத் என்று சொல்லுகிறார்கள். சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நாட்களில் யெகோவாவுடைய பெயரை கூட உச்சரிப்பதற்கு பயப்படுகிற நாட்களிலே, அப்படி அவருடைய பெயரை உச்சரித்தால் அது ஏதாவது அது கேடு வந்து விடுமோ என்று சொல்லி பயந்து கொண்டிருந்த நாட்களிலே அன்னாள் துணிச்சலாக நின்று சேனைகளின் கர்த்தர் ஜெகோவா ஜெகோவாத் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி அவள் அறிக்கையிட்டாள். அவருடைய கர்ப்பம் திறக்கப்பட்டு அவள் பெருக ஆரம்பிக்கிறாள். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போது அவள் நம்ம அந்த ஜெபத்தில் நமக்கு ஒன்று தெரியும், ஆண்டவரே எனக்கு நீர் ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தால் நான் என்ன பண்ணுவேன், உமக்கு நான் அதை கொடுப்பேன் என்று சொல்லி தன் இருதயத்தில் ஆண்டவருக்கு முன்பாக என்ன பண்ணான், தீர்மானம் எடுத்தான். இதை எல்கானாவு கிட்ட சொன்னாலா? சொல்லுங்க. எல்கானா கிட்ட அன்னாள் என்ன பண்ணலை, சொல்லவே இல்லை. இப்போ எப்பொழுது சொல்லுகிறாள் என்றால் நம்ம வாசிக்கலாம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அன்னாள் கூட போகவில்லை. அதான் வருஷம் எல்கானா போகிற நேரத்தில் அன்னாளை கூப்பிட்டு பார்க்க 21ஆம் வசனம் சொல்லுகிறது. ஆனால் அன்னாள் என்ன பண்ணல, கூட போல. ஏன் என்றால் அந்த 21ஆம் வசனம் சொல்லுகிறது, தன் பொருத்தன் கர்த்தருக்கு வருஷாந்தரம் செலுத்தும் பலியையும் தன் பொருத்தனையும் செலுத்தும்படியாக தன் வீட்டார் அனைவரோடும் கூட போனான். 22ஆம் வசனம். அன்னாள் கூட போகவில்லை. அவள் பிள்ளை பால் மறந்த பின்பு அவன் கர்த்தரின் சந்நிதியிலே காணப்படவும் அங்கே எப்பொழுதும் இருக்கவும் நான் அவனை கொண்டு போய் விடுவேன் என்று தன் புருஷனிடத்தில் சொன்னாள். அப்பொழுது அவள் புருஷனாகிய எல்கானா, இப்போதான் அன்னாள் யார்கிட்ட சொல்றா, சொல்லுங்க, எல்கானா கிட்ட சொல்றாரு. அதற்கு எல்கானா என்ன பதில் சொல்லுகிறாள் பாருங்க. அவளை நோக்கி, நீ உன் இஷ்டப்படி செய்து அவனை பால் மறக்க பண்ணு மட்டும் இரு. பாருங்க, கிட்டத்தட்ட 30 வருஷம் குழந்தை இல்லை, 30 வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்த பிறகு இப்பொழுது அன்னாள் சொல்லுகிறாள். என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த குழந்தையை நான் எங்கே கொண்டு போய் விட போகிறேன், ஆண்டவருடைய ஆலயத்தில் கொண்டு போய் நான் விட போகிறேன்னு சொன்னேன்னா, பொதுவாக எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, யோபுவின் மனைவியை போல தான் என்ன பண்ணுவாங்க, கணவர் பேசியிருப்பாங்க. உனக்கு என்ன அறிவு ஏதாவது கெட்டு போச்சா, 30 வருஷம் நம்மளுக்கு குழந்தை இல்லை, இப்போ தான் ஒரு குழந்தை வந்திருக்கு, இதை நீ என்ன பண்ண போகிற, ஆலயத்துக்கு போய் கொண்டு போய் போறியே அப்படின்னு சொல்லி, நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு வேளை எல்கானா சொல்லியிருந்தாலும் கூட, நீங்கள் வேதத்தை வாசித்து பாருங்கள். என்னாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம், ஒருவேளை வேதம் வைத்திருக்கிற திருப்புங்கள். என்னாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 6, 7, 8. என்னாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் பண்ணும் போதும் தன் உதடுகளை திறந்து தன் ஆத்மாவை நிபந்தனைக்கு உட்படுத்தி கொள்ளும் போதும் அவளுக்கு புருஷன் இருந்தால் அப்பொழுது அவளுடைய புருஷன் அதை கேட்டிருந்தும் அதை கேள்விப்படுகிற நாளில் அவளுக்கு ஒன்றும் சொல்லாதிருந்தால் அவளுடைய பொருத்தனைகளும் அவள் தன் ஆத்மாவை நிபந்தனைக்கு உட்படுத்தின
நிபந்தனையும் நிறைவேற வேண்டும். அவளுடைய புருஷன் அதை கேட்கிற நாளில் அவன் வேண்டாம் என்று தடுத்தால் அவள் செய்த பொருத்தனையும் அவள் தன் ஆத்துமாவை நிபந்தனைக்கு உட்படுத்தி கொண்ட நிபந்தனையும் செல்லாதபடி செய்தானே ஆனால் அப்பொழுது கர்த்தர் அதை அவளுக்கு மன்னிப்பார். எனக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒருவேளை மனைவி புருஷனுக்கு தெரியாம ஒரு பொருத்தனை செய்து கொண்டு அதுக்கப்புறம் புருஷன் கிட்ட போய் அந்த பொருத்தனை சொன்னா, புருஷன் ஒத்துக்கிட்டானா பிரச்சனை கிடையாது. புருஷன் ஒத்துக்கலனா கர்த்தர் அந்த பெண்ணை மன்னிப்பார், நீ செய்யணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, நியாயப்பிரமாணத்தில் சொல்லியிருக்கிறாரு. நம்ம ஒரு பொருத்தனை பண்ணுறோம், ஒரு கூட்டத்துக்கு போகிறோம், திடீர்னு ஒரு பொருத்தனை பண்ணுறோம். பொருத்தனை பண்ணி வீட்டில் போய் கணவர்கிட்ட போய் சொல்லும்போது கணவர் அதற்கு ஒத்துக்கவில்லை என்றால் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, நீ கவலைப்படாத, அந்த பொருத்தனை நீ செய்யணும்னு அவசியம் கிடையாது, நான் என்ன பண்ணுறேன், உன்னை மன்னிக்கிறேன். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இப்போ எல்கானா இப்போ அன்னாள் எல்கானா கிட்ட போய் சொல்லும்போது எல்கானா ஒத்துக்கலைன்னா கூட கர்த்தர் என்ன பண்ணியிருப்பாரு, நியாயப்பிரமாணம் யார் கொடுத்தது, கடவுள் தான் கொடுத்தது. நியாயப்பிரமாணம் அதை தான் சொல்லுகிறது. ஆனால் கர்த்தர் மன்னித்திருப்பார். ஆனால் அவளுடைய புருஷன் என்ன செய்துகிறார் என்றால், உன் இஷ்டப்படி நீ செய். கர்த்தருடைய ஊழியத்துக்கு செய்வதற்கு நான் என்ன பண்ணலை, உனக்கு எந்த விதத்திலும், ஒருவேளை ஊர் என்ன வேணாலும் பேசட்டும், உலகம் என்ன வேணாலும் பேசட்டும், எப்படி வேணாலும் அது பழி சொல்லட்டும், அதற்கெல்லாம் நீ கர்த்தருக்குன்னு ஊழியம் செய்யணும்னு வந்துட்ட, நீ கர்த்தருக்கு உன்னுடைய பொருத்தனையை செய்யணும்னு நீ வந்துட்ட, ஆண்டவருக்கென்றே நீ உன்னை ஒப்பு கொடுத்து விட்ட. அதனால் மற்றவர்கள் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, யார் எனக்கு எதிர்ப்பு தெரிவித்தாலும் பரவாயில்ல, என்னை நக்கலடித்தாலும் பரவாயில்ல, நான் உனக்கு இடம் கொடுக்கின்றேன். யோசிச்சு பாருங்கள். இதே போல தான் ஒருவேளை இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் கூட ஒரு செய்தி நான் ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன். அதில் மரியாதை குறித்து யோசிக்கும்போது, இந்த காலத்தில் ஒரு செய்தி கேட்டுட்டோம், கன்னியானவள் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பவதியானாள் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி நமக்கு இருக்குது, வேதாகமும் நமக்கு சொல்லுது. இந்த நாளிலே ஏதாவது கன்னி பெண் ஏதாவது நான் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பவதி ஆனேன் அப்படின்னு சொன்னால் நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? நம்ம அதுக்கே 1000 கேள்வி கேட்போம், சரியா? 10,000 கேள்வி கேட்டு நம்ம ஏற்றுக்குமா? அப்போ அந்த நாட்களில் அப்படி ஒரு செய்தி இருந்ததாக சரித்திரமே கிடையாது. அப்படிப்பட்ட நேரத்தில் மரியாள் நான் பரிசுத்த ஆவியினால் நான் கர்ப்பவதி ஆனேன்னு சொன்னால் யார் நம்பியிருப்பாங்கல்ல? யாருமே நம்பியிருக்க மாட்டாங்க. யோசேப்பு கிட்ட போய் ஒரு நாள் மரியாள் இதை சொல்லுகிறாள். யோசேப்பு திட்டலை. யோசேப்பு வாசிங்க, மத்தேயு 1:19 என்ன சொல்லுகிறது? அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த பாருங்க மனதில்லாமல், புருஷன் நீதிமானா இருக்கிறதுனால மனைவி என்ன பண்ண விரும்பல, அவமானப்படுத்த விரும்பல. அல்லேலூயா. ஊர் இப்போ அதுக்கப்புறம் கர்த்தர் தூதன் பேசிட்டான். நைட்டில் யோசேப்பு கிட்ட பேசிட்டான், நீ ஐயப்படாத, இது பரிசுத்த ஆவினா தான் இதாயிடுச்சு அப்படின்னு சொல்லி யோசேப்பு கிட்ட கர்த்தருடைய தூதன் பேசிட்ட பிறகு இப்பொழுது யோசேப்பு அவரும் சேர்ந்து அதை ஏற்றுக்கொள்கிறார். அல்லேலூயா. ஊர் பேச தான் செய்யும், உலகம் பேச தான் செய்யும், அசிங்கமாக பேசும், இதெல்லாம் தேவையா, இதெல்லாம் வேணுமா, இப்படிலாம் வாழ்க்கை வாழ்ந்துதான் ஆகணுமா, இதெல்லாம் செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஊர் பேச தான் செய்யும். ஆனால் என் மனைவி சுமப்பது கர்த்தரை. அல்லேலூயா. அதற்கு நான் இடம் கொடுப்பேன்னு சொல்லி நீதிமானாகிய யோசேப்பு சொன்னான். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதே போல் தான் நீங்கள் எல்கானாவும் சொல்லிவிட்டான். என்ன சொல்லிவிட்டான் என்றால், கர்த்தருடைய இஷ்டப்படி உன் இஷ்டப்படி நீ செய், கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுவதாக. கர்த்தர் என்ன வார்த்தையை கொடுத்தார்? அதுக்கு முன்னாடி எதுவுமே பேசலை. கர்த்தர் ஏதாவது பேசினாரா? அண்ணாளுக்கு நான் உனக்கு குழந்தை கொடுப்பேன்னு சொன்னாரா? சொல்லலை. எல்கானா கிட்ட ஏதாவது பேசினாரா? எதுவுமே பேசலை. ஆனால் இங்கே எல்கானா என்ன சொல்லுகிறான்னா, அந்த வசனத்தை வாசிங்க. அது 1 சாமுவேல் 1:23. கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவதாக. அது என்ன வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்று? இதுக்கு விளக்கத்தை கொடுக்கிறார்கள். இவன் எதை ஞாபகப்படுத்தி சொல்லுகிறான் என்றால், நான் சொன்னது போல எல்கானாவின் வம்சம் ஆசாரிய ஊழியத்தை செய்யக்கூடாது. இவள் என்ன பொருத்தனை பண்ணியிருக்கா? நான் இவனை கொண்டு ஆலயத்தில் கொண்டு போய் விட போறேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணியிருக்கா. இவனை யாருமே என்ன பண்ண மாட்டாங்க,
ஏற்றுக்கொள்ளும். நம்மளை பார்க்கும்போதே இவங்க பாதாளத்துலேருந்து இறங்கின வம்சத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லி நம்மளை ஒதுக்கி வைக்கிறவங்க நம்முடைய பிள்ளையா ஏற்றுக்கொள்ள போகிறாங்க, இவனா ஊழியம் செய்ய போகிறான், இவனை ஊழியத்தை செய்வதற்கு இவனை ஏற்றுக்கொள்வாங்களா அப்படின்னு மனசில் யோசித்தாலும் இவர் சொல்கிறாரு, கர்த்தர் ஒரு நாளைக்கு சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்காருன்னா, லேவியின் குமாரர் ஆசாரிய ஊழியத்தை செய்ய வேண்டும் சொல்லியிருக்காருல்ல, அந்த வார்த்தையை கர்த்தர் என்ன பண்ணுவார், நிறைவேற்றட்டும் சொல்லி அதற்கு விளக்கத்தை சொல்லுகிறார். ஏன்னா கர்த்தர் அதுக்கு முன்னாடி யாரிடத்திலும் பேசினதாக பைபிள் சொல்லலை, அவர் அந்த வார்த்தை நிறைவேற்றுவதாக அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறார். இப்பொழுது என்ன நடந்து நீங்கள் இன்னும் வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த அன்னாள் செய்ததெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். என்ன சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட 3 வயசு முடிந்த பிறகு என்ன பண்ணிட்டாங்களாம், குறைஞ்சது 3 வயசு முடிந்த பிறகு அன்னாள் என்ன பண்ணியிருக்காங்க, சாமுவேலை கொண்டு ஆலயத்தில் போய் விட்டுட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவன் ஆசாரிய ஊழியம் செய்யணும் அப்படின்னா நேரம் இல்லை. நம்ம என்னாகும் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆசாரிய ஊழியம் ஒருவன் செய்ய வேண்டும் என்றால் அவனுக்கு 30 வயது இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது. ஆனால் 30 வயதில் இல்லாதபடி சாமுவேல் எந்த வயசில் போகிறான், 3 வயசில் போகிறான். பின் நாட்களில் தாவீது அது 20 வயசாக குறைத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். 1 நாளாகவும் 23ஆம் அதிகாரத்தில் 20 வயசு கூட இல்லை, 3 வயசில் கொண்டு போய் இப்பொழுது சாமுவேலை கொண்டு நிறுத்திட்டாங்க. வேகமாக வாசல் இப்போ என்ன நடக்குதுன்னு வாசிக்கலாம். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம். ஆனால் இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிடுவேன். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது, பிரதியட்சமான தரிசனம் இருந்ததில்லை. ஒரு நாள் ஏலி தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்து கொண்டிருந்தான். அவன் பார்க்க கூடாத படிக்கு அவனுடைய கண்கள் இருள் அடைந்திருந்தது. தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேலும் படுத்து கொண்டிருந்தான். பாருங்க, இப்போ சில இந்த காரியத்தை விளக்குறேன். இப்போ 2ஆம் வசனம் சொல்லுகிறது, ஏலி தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்து கொண்டிருந்தான். பாருங்க, நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆசரிப்பு கூடாரத்தில் 3 காரியங்கள். ஒன்று மகா பரிசுத்த ஸ்தலம், இன்னொன்று பரிசுத்த ஸ்தலம், இன்னொன்று பிரகாரம். இதை எப்படின்னா, ஒருவேளை நான் இங்கே சொன்னது போல் இந்த ரெட் மேட் போட்டிருக்கிறதுலாம் என்னது, மகா பரிசுத்த ஸ்தலம். நீங்கள் உட்கார்ந்து இருக்கிற இடம் எல்லாம் என்னது, பரிசுத்த ஸ்தலம். இந்த இடத்துக்கு வெளியில் காம்பவுண்டுக்குள்ளே ஓப்பனாக இருக்குல்ல, அதெல்லாம் என்னது, பிரகாரம். மக்கள் எது வரைக்கும் தான் வர்றதுக்கு அனுமதி, பிரகாரத்தில் தான் இருக்கிறதுக்கு அனுமதி. ஆசாரியர்கள் மட்டும் எங்கே வரலாம், பரிசுத்த ஸ்தலத்துக்கு வரலாம். மகா பிரதான ஆசாரியர்கள் எங்கே வருவாங்க சொல்லுங்கள், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு வரலாங்க. இப்படி தான் இருக்குது. இப்போ சாமுவேல் எங்கே இருக்கணும் சொல்லுங்க, பிரகாரத்தில் தான் சாமுவேல் இருக்கணும். ஏலி எங்கே இருக்கிறாரு அப்படின்னா பரிசுத்த ஸ்தலத்தில் என்ன பண்ணிட்டு இருக்காரு, சேரை போட்டுட்டு உட்காந்துட்டு தூங்கிட்டு இருக்காரு. அவர் பிரதான ஆசாரியர் தான். ஆனால் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு வருஷத்துக்கு ஒரு முறை தான் என்ன பண்ண முடியும், வர முடியும். ஸோ அவர் எப்பவுமே அங்கே இருக்க முடியாது. மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தேவனுடைய பெட்டி இருக்கும். மகா பரிசுத்த ஸ்தலத்தில் என்ன இருக்கும், தேவனுடைய பெட்டி இருக்கும். பாருங்க, இப்போ 3ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயம். இதை எதை குறிக்கிறது, மகா பரிசுத்த ஸ்தலத்தை குறிக்கிறது. கர்த்தருடைய ஆலயம் அப்படின்னு சொல்லி வேதத்தில் எங்கெல்லாம் வருதோ இந்த டேர்ம், இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த டேர்ம் பழைய ஏற்பாட்டில் கர்த்தருடைய ஆலயம் அப்படிங்கிற ஒரு டேர்ம் எங்கெல்லாம் வருதோ அது முழு ஆலயத்தை குறிக்காது, மகா பரிசுத்த ஸ்தலத்தை மட்டுமே குறிக்கும். அல்லேலூயா. அதை நம்ம தெரிஞ்சு நம்ம வாசிக்கும் போது சில கருகலான விஷயங்கள்லாம் நம்மளுக்கு புரிய வரும். அப்போ கர்த்தருடைய பெட்டி இருக்கின்ற கர்த்தருடைய ஆலயம் அப்படின்னா எதை குறிக்கிறது, மகா பரிசுத்த ஸ்தலத்தை குறிக்கிறது. இதெல்லாம் நாங்கள் பின்னாடி வரோம். ஓகே, இப்போது ஏலி பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறாரு, சாமுவேல் எங்கே இருக்கிறாரு, பிரகாரத்தில் இருக்கிறாரு. இப்போ 4ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். அதற்கு அவன் இதோ இருக்கிறேன் என்று சொல்லி ஏலியினிடத்தில் ஓடி இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவன் நான் கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான். பாருங்க, இப்போ என்ன நடக்கிறது, கர்த்தர் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் கர்த்தருடைய பெட்டி இருக்கிறது அப்படின்னா அங்கே தான் கர்த்தர் இருக்கிறாரு. இப்போ மகா பரிசுத்த ஸ்தலத்திலேருந்து கர்த்தர் யாரை கூப்பிடுறாரு, சாமுவேல் கூப்பிடுறாரு. சாமுவேல் எங்கே இருக்கிறாரு, பிரகாரத்தில் இருக்கிறாரு. கர்த்தர் கூப்பிடுறது பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற ஏலிக்கு கேட்கல, வெளியில் இருக்கிற பிரகாரத்தில் இருக்கிற சாமுவேலுக்கு கேட்டது. அல்லேலூயா.
ஃபஸ்ட்டு கேட்கணுன்னு நான் இப்போ இங்கேருந்து கூப்பிட்றேன்னா யாருக்கு ஃபஸ்ட்டு கேட்கணும்? உங்களுக்கு தான் கேட்கணும். அப்புறம் தான் வெளியில் இருக்கவங்களுக்கு கேட்கணும். ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்க, கர்த்தர் இங்கேருந்து கூப்பிட்றாரு. ஆனால் பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்க ஏலிக்கு கேட்கல, வெளியில் இருக்கிற சாமுவேலுக்கு கேட்டது. இப்போ சாமுவேல் ஓடி வந்து ஏலிக்கிட்ட பேசுறாரு, நான் உன்னை கூப்பிடலப்பா, நீ போய் படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு. அடுத்தது வாசிங்க. மறுபடியும் கர்த்தர் சாமுவேலை என்று கூப்பிட்டார். அப்பொழுது சாமுவேல் எழுந்திருந்து ஏலியினிடத்தில் போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவன், என் மகனே, நான் உன்னை கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான். சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. கர்த்தர் மறுபடியும் மூன்றாம் விசை சாமுவேலை கூப்பிட்டார் என்று கூப்பிட்டார். அவன் எழுந்திருந்து ஏலியினிடத்தில் போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அதற்கு கர்த்தர், பிள்ளையாண்டானை கூப்பிடுகிறார் என்று ஏலி அறிந்து சாமுவேலை நோக்கி, நீ போய் படுத்துக்கொள், உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது நீ கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றான். இப்ப பாருங்க, இப்போ வந்து மூன்றாம் விசை வந்தோடனே ஏலிக்கு தெரிந்தது ஒருவேளை கடவுள் கூப்பிட்டார் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ வந்து ஏலி வந்து சொல்லி கொடுக்குறாரு, இன்னொரு விசை வந்தான்னா நீ என்ன பண்ணு, என்ன சொல்லணும்? கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடு, நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. ஏலிக்கு கண்ணு தெரியாதுன்னு நம்ம ஆல்ரெடி வாசிச்சிட்டோம், ஓகேவா? இப்போ இவன் இப்படி சொல்லி கொடுத்த உடனே சாமுவேலுக்கு என்ன தெரிஞ்சிச்சு, நம்மளை யார் தான் கூப்பிடுறாரு? கர்த்தர் கூப்பிடுறாரு. கர்த்தர் எங்கே இருக்கிறாரு? மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறாருன்னு சொல்லி சாமுவேல் எங்கே ஓடி வந்துட்டானா, இப்போ பிரகாரத்துக்கு போல எங்கே வந்துட்டான்? மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு அவன் வந்து படுத்து கொண்டான். முதல்ல அது என்ன, தன் ஸ்தானத்தில் படுத்து கொண்டான்னா, கர்த்தர் அவனுக்கென்று வைத்து இந்த ஸ்தானத்தில் போய் படுத்து கொண்டான். பாருங்கள், இதை எப்படி நீங்கள் சொல்கிறீங்கன்னு வாசிக்கலாம். அதுக்கப்புறம் ஆண்டவர் கூப்பிடுறாரு. ஆண்டவர் நிறைய தீர்க்கதரிசன வார்த்தைகள் எல்லாம் சாமுவேல் கிட்ட பேசுகிறாரு. இப்போ அடுத்தது 15ஆம் வசனம் வாசிங்க. சாமுவேல் விடியற் காலம் மட்டும் படுத்திருந்து கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்தான். கர்த்தருடைய ஆலயம்னா எதை குறிக்கும்? சொல்லுங்க, பயப்படாதீங்க. கர்த்தருடைய ஆலயம்னா எதை குறிக்கிறது? கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மகா பரிசுத்த ஸ்தலத்தின் கதவுகளை என்ன பண்ண, கதவுகள்னா அந்த திரைச்சீலைகளை, இங்கே கதவுகள் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது, திரைச்சீலைகளை திறந்து வெளியே வரான். இதை வெளியில் வந்து பார்த்த உடனே எல்லா மக்களுக்கும் என்னது, ஒரு ஷாக். என்ன ஷாக் அப்படின்னா, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போனோம் அப்படின்னா, ஆரோனுடைய வம்சம் போனால் கூட நீ வஸ்திரம் போடணும், ஏபோத்தை தரிக்கணும், ஊதியும் தும்மியும் போடணும், இடுப்பில் சங்கிலியை கட்டணும், சங்கிலியை வெளியே வச்சுருக்கணும், உள்ளே போய் நீ ஆடிட்டே இருக்கணும், இல்லைன்னா நீ செத்து போயிட்டேன்னு அர்த்தம் பண்ணி என்ன பண்ணிடுவாங்க, வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் நீ போகணும். இவ்வளவு காரியங்கள் ஆண்டவர் மகா பரிசுத்தத்துக்கு வர வேண்டிய மகா பிரதான ஆசாரியருக்கே கட்டளை இருக்கும் பொழுது ஒன்றுமே இல்லாத இந்த சின்ன சாமுவேல் அந்த தேவையான அந்த ஆசாரிய வஸ்திரம்லாம் போடாமல் எங்கே போயிருக்கிறாரு? இப்போ மகா பரிசுத்த ஸ்தலத்திலேருந்து ஒருத்தன் உயிரோடே திரும்பி வந்தான்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் அவனை அங்கீகரித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகம் அங்கீகரிக்கலை, நீ பாதாளத்திலேருந்து விழுந்த குடும்பம்னு உலகம் சொல்லும், ஆனால் கர்த்தர் உன்னை அங்கீகரித்து விட்டார். எல்லாருக்கும் ஷாக். இவன் எப்படி மகா பரிசுத்த ஸ்தலத்திலேருந்து உயிரோடே வரான்? இங்கே போகக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருந்தோமே, ஆனால் கர்த்தர் ஒன்றுமே செய்யலையே. பாருங்க, வேதத்தில் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் எப்போ வேணாலும் போகலாம், எப்போ வேணாலும் வரலாம், ஆசாரியம் வஸ்திரம் தரிக்காமல் எப்போ வேணாலும் போகலாம், எப்போ வேணாலும் வரலாம் அப்படின்னு சொல்லி 2 பேருக்கு தான் அனுமதி உண்டு. ஒன்று மோசே, இன்னொன்று சாமுவேல். அல்லேலூயா. மோசேக்கு தேவன் அந்த கிருபையை கொடுத்தாங்க. எரேமியா 15:1 நீங்கள் குறித்து வைத்து வீட்டில் போய் வாசி பாருங்க, இல்லை வாசிருங்க. எரேமியா 15:1 வாசிங்க. கர்த்தர் என்னை நோக்கி, மோசேயும் சாமுவேலும் என் முகத்துக்கு முன்பாக நின்றாலும், என் முகத்துக்கு போதும் பாருங்க, மோசேயும் சாமுவேலும் என் முகத்துக்கு முன்பாக எப்போ வேணாலும் நிற்கலாம். அவர்களுக்கு மட்டுமே அந்த உரிமை இருந்தது. பாருங்க, அந்த மோசேக்கு கொடுத்த உரிமையை இந்த சாமுவேலுக்கு ஆண்டவர் கொடுத்தார். இதனால தான் சாமுவேல், நான் முடித்து விடுகிறேன், நான் தொடர்ந்து விளக்க விரும்பலை. என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், உலகம் உங்களை புறக்கணிக்கலாம், நீ தகுதி இல்லைன்னு சொல்லலாம், உனக்கு இதுக்கெல்லாம் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லலாம், உனக்கு அறிவு இல்லைன்னு சொல்லலாம், நீ இதுக்கெல்லாம் லாய்க்கப்பட மாட்டேன் என்று சொல்லலாம். ஆனால் கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்துவார். அவர்கள் கண்களுக்கு முன்பாக நம்மளை மேன்மைப்படுத்தி வைப்பார். கர்த்தர் நம்முடைய கடந்த கால வாழ்க்கையை பார்த்து, ஓ இவன் சரி கிடையாதே, இவன் வந்து திருடனாச்சே, ஓ இவன்
இவன் வந்து ஏமாற்றுகிறவனாச்சே, இவன் நான் பொய் சொல்கிறவனாச்சேன்னு சொல்லி நம்முடைய கடந்த கால வாழ்க்கையை பார்த்து மக்கள் நம்ம எடை போடுவார்கள். ஆனால் கர்த்தர் அதை எல்லாவற்றையும் விடுத்து நம்மை ஆசீர்வதித்து அவர்கள் கண்களுக்கு முன்பாக நம்ம என்ன பண்ணுவார்? நிச்சயமாக நம்மை மேன்மைப்படுத்துவார். அதனால தான் அன்னாள் தீர்க்க தரிசனமாக ஒரு பாடலை பாடுகிறாள் சாமுவேலை குறித்து. பிள்ளை பிறந்த உடனே 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. பாருங்க, இது விளக்கத்துக்கு நேரமே இல்லை சுத்தமா. ஒரே ஒரு வசனத்தை நான் சொல்லி முடிச்சிடுறேன். 6ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார், அவரே பாதாளத்தில் இறங்கவும் அன்னாள் சொல்லுகிறார் ஏறவும் பண்ணுகிறவர். என்னையா பாதாளத்துல இறங்கின வம்சம்னு சொல்றீங்க? அவர் பாதாளத்துல இறங்க பண்ணவும் முடியும், அந்த பாதாளத்திலிருந்து எங்களை ஏற பண்ணவும் கர்த்தரால் முடியும். அல்லேலூயா. நீங்கள்லாம் சொல்லலாம் நாங்கள் பாதாளத்தில் இறங்கின குடும்பம் சொல்லி, கர்த்தர் இப்பொழுது என்னை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி விட்டார். அல்லேலூயா. ஒவ்வொன்றும் தீர்க்க தரிசனமாக. அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க. திருப்தியாய் இருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலையை செய்கிறார்கள், பசியாய் இருந்தவர்களோ இனி பசியாய் இரார்கள். மலடியாய் இருந்தவள் 7 பெற்றாள். மலடியாய் இருந்தவள் 7 குழந்தைகளை பெற்றால் கிடையாது. சாமுவேலை குறித்து அவள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறாள். என்ன தீர்க்க தரிசனம்? 7 விதமான ஊழியங்களை அவள் நிறைவேற்றினார். சாமுவேல் பாருங்க, சாமுவேல் ஒரு லேவியனா இருந்தான், ஒரு ஆசாரியனா இருந்தான், மகா பிரதான ஆசாரியனாக அவன் இருந்தான். அவன் தீர்க்கதரிசியாய் அவன் இருந்தான். தீர்க்கதரிசிகளின் கூட்டத்திற்கு அவன் தலைவனாய் இருந்தான். அவன் நியாயாதிபதியாய் இருந்தான். ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிறவனாய் இருந்தான். அல்லேலூயா. 7 விதமான ஊழியம். பழைய ஏற்பாட்டில் இந்த 7 விதமான ஊழியம் தான் நடைபெற்றது. அந்த 7 விதமான ஊழியத்தையும் செய்தது சாமுவேல். அல்லேலூயா. அல்லேலூயா. அதை தான் அன்னாள் சொன்னாள், நான் மலடியாய் இருந்த எனக்கு கர்த்தர் 7 விதமான ஊழியத்தை செய்கின்ற சாமுவேலை கொடுத்தார். அல்லேலூயா. இதற்கு மிஞ்சி ஊழியமே கிடையாது, இதற்கு மிஞ்சி இதே கிடையாது. பாருங்க, தீர்க்கதரிசிகளுடைய பட்டியல் போடணும்னா கூட நீங்கள் அப்போஸ்தலர் 3:24 என்று நினைக்கிறேன், நான் இங்கே நோட் பண்ணலை, 3:24 நினைக்கிறேன். அங்கே என்ன போடுங்கன்னா, சாமுவேல் முதற்கொண்டு தீர்க்கதரிசிகள் எல்லாரும். அப்போ தீர்க்கதரிசிகளுடைய கவுண்டை எங்கேருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க? அதுக்கு முன்னாடி மோசே தீர்க்கதரிசி தான், அதற்கு முன்பு மிரியாம் தீர்க்கதரிசி தான். ஆனால் வேதத்தின் கணக்குப்படி தீர்க்கதரிசிகளுடைய கவுண்ட் எங்கேருந்து வருது அப்படின்னா சாமுவேலிருந்து தான் ஆரம்பிக்கிறது. எப்படிப்பட்ட ஒரு வம்சத்தில் பிறந்தவன்? கோராகு வம்சத்தில் பிறந்தவன். 600 ஆண்டுகள் சபைக்கு புறம்பே வெளியே நின்றவன். எல்லாரும் பார்த்து பாதாளத்தில் இறங்கின குடும்பம் என்று சொல்லி ஒதுக்கி வைத்த ஒரு சூழ்நிலையிலே வாழ்ந்தவன். அற்பமாக எண்ணப்பட்டவள். 30 ஆண்டுகள் பிள்ளை பெறாமல் அவதிப்பட்டவளுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு ரட்சிப்பு, கர்த்தர் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம், கர்த்தர் கொடுத்த ஒரு சந்தோஷம். சேனைகளின் கர்த்தர் சாமுவேலை கொடுத்து சாமுவேலை மகா பிரதான ஆசாரியனாக அவனை ஆசீர்வதித்து 7 விதமான ஊழியத்தை செய்யும்படி கர்த்தர் செய்வார் என்றால், இன்றைக்கு இந்த உபவாச கூடுகைக்கு வந்திருக்கிற உங்களை குறித்து யார் என்ன வேண்டுமானாலும் பேசலாம், எப்படி வேண்டுமானாலும் பேசலாம். ஆனால் அவர்கள் கண்களுக்கு முன்பாக நம்மை பாதாளத்திலிருந்து ஏறி வர பண்ணுவார். அல்லேலூயா. அவர் அடுத்த வசனம், அந்த சாமுவேல் 2 சாமுவேல் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் சிறியவனை புழுதியில் இருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாதங்கள் கர்த்தருடையவைகள். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு நாம் சிறியவைகளாக நாம் இருந்திருக்கலாம். ஒரு நாள் வரப்போகிறது, நாம் ராஜாக்களோடு உட்கார போகிறோம். அல்லேலூயா. பூமியின் ராஜாக்களோடு நாம் உட்கார்ந்து போகிறோம். ஒருவேளை இன்றைக்கு ஒரு சிறிய எல்லையிலே இந்த ஊழியம் இருக்கலாம். ஒரு நாள் வரப்போகிறது, பூமியின் ராஜாக்கள் இந்த எல்லைக்கு நேராக கடந்து வரப்போகிறார்கள். இந்த ஊழியத்தின் எல்லைகளை தேவன் விரிவாக்க போகிறார். அவர் சேனைகளின் கர்த்தர். நம் கண்களை மூடுவோமா? நாம் கண்களை மூடும். ஒருவேளை எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும், ஒருவேளை பாதாளத்தில் இறங்கப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும், ஏதோ நான் பாவம் செய்து விட்டேன், நான் மீறுதல் செய்து விட்டேன், நான் அக்கிரமம் செய்து விட்டேன், என்னுடைய அக்கிரமத்தினால் நான் பிடிக்கப்பட்டு இன்றைக்கு நான் பாதாளத்தில் படுகுழிக்குள் நான் விழுந்து விட்டேன், என்னை தூக்கி விடுவதற்கு யாரும் இல்லை, என்னால் உயர முடியாது, என்னால் ஏற முடியாது என்று சொல்லி நாம் நினைத்து கொண்டிருந்தாலும், வேதம் சொல்லுகிறது அவர் பாதாளத்தில் நின்று நம்மை தூக்கி விடுகிற ஒரு அருமையான ஒரு தேவன். இந்த நாளிலே இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிற
நம்மை தேவன் அப்படி ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஏதோ தற்செயலாக நாம் இந்த கூட்டத்திற்கு வரவில்லை, ஏதோ ஒரு போய் வர வேண்டும் என்று சொல்லி வரவில்லை. இந்த நாளிலே கர்த்தர் நம்மை அழைத்திருப்பது எதற்கென்றால், நமக்கு சேனைகளின் கர்த்தராக அவர் நமக்கு வெளிப்பட போகிறார். நம்முடைய எல்லைகளை அவர் விரிவாக்க போகிறார். நம்முடைய பொருளாதாரத்திலே விடுதலையை கட்டளையிட்டு தர போகிறார். நம்முடைய குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்க போகிறார். நம்முடைய நோய்கள் எல்லாம் நீங்கி நம்மை சுகமாக அவர் வைக்க போகிறார். ஒருவேளை கேன்சர் நோய்க்காக நாம் ஜெபித்திருக்கலாம். அது எந்த நோயாயிருந்தாலும் அத்தனை கேன்சர் செல்லையும் அவர் குணமாக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் உயிர்ப்பிக்கிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை எந்த நோயாயிருந்தாலும், எந்த வீசியாயிருந்தாலும், எந்த வெரிகோஸ் நோயாயிருந்தாலும் கர்த்தர் அதை உயிர்ப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த நாளிலே கர்த்தர் உயிர்ப்பிக்க போகிறார். ஹல்லேலூயா. நன்றியோடுமை துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களை குறித்து, ஒருவேளை இந்த பேக்ரவுண்ட் உள்ள குடும்பம், ஒரு காலத்திலே நாங்கள் நஷ்டம் அடைந்ததை வைத்து எங்களை கேவலமாய் பேசி, ஒரு காலத்திலே நாங்கள் திருடினதை வைத்து, ஒரு நாளிலே நாங்கள் ஏமாற்றினதை வைத்து, ஒரு நாளிலே நாங்கள் ஆண்டவரே தவறான விதத்தில் செயல்பட்டதை வைத்து, இன்றைக்கு எங்களை குற்றம் கூறி, எங்களை குறை கூறி, எங்களை கேவலப்படுத்தி, எங்களை அவமானப்படுத்தி, எங்களை நிந்தைப்படுத்தி, எங்களை ஒதுக்கி வைத்திருக்கிற அத்தனைகளுடைய கண்களுக்கு முன்பாக ஆண்டவரே எங்களுக்கு 7 விதமான ஆசீர்வாதங்களை கொடுக்க போகிறத கைமக்க நன்றி சுவாமி. நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த 2025ஆம் ஆண்டு முடிவதற்குள் எங்களுடைய எல்லைகளை நீர் விரிவாக்குவீராக. இன்றைக்கு நீர் வந்து எங்களோடு பேசினீர் என்பதற்கு ஆதாரமாக எங்கள் எல்லைகளை விரிவாக்குவீராக. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை சிலுவையின் வழியாக நாங்கள் சுதந்திரித்துக் கொள்கிறோம். ஆண்டவரே, இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் சுகப்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக, அவர்களுடைய வியாபாரங்கள் தொழில்கள் விருத்தியடைவதாக. நம்ம எல்லாரும் சொல்லுவோமா ஆண்டவரை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் என்று சொல்லுவோமா? சேனைகளின் கர்த்தாவே சொல்லுங்கள். சேனைகளின் கர்த்தாவே, சேனைகளின் கர்த்தாவே, சேனைகளின் கர்த்தாவே. எங்களுக்கு நீர் சேனைகளின் கர்த்தராக இந்த ஆண்டிலே நீர் வெளிப்பட போவதற்காய் நன்றி. தொடர்ந்து பொறுப்பெடுத்துக்கொள்ளும் வழி நடத்தும். ஒருவேளை நேரம் அதிகமானாலும் 5 அப்பம் 2 மீன் சேனைகளின் தேவனால் விரிவடைந்தது போல இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையை தேவன் பெருக செய்ய போகிறார். நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே.